இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி நம்மளோட ஒர்க் ஷாப் ரொம்ப நல்லா போச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க வந்து இயர் எண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டாங்க, எப்படி வளர்த்துறதுன்னு சொல்லி கேட்டு. ஸோ வந்து அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இயர் எண்டில் வந்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், நான் பயோடெக்னாலஜிஸ்ட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக சரி எப்படி வளர்த்துறதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கற்றுக்கிறேன்னு சொல்லி பேசிக் கிளாஸ் கற்றுக்கிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா, நான் வந்து பயோடெக்கு காலேஜ் முடிக்கிற டைமில் யூஜியில் வந்து கிரேப் சீடு வச்சு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணியிருந்தேன் என்னோடய யூஜி ப்ராஜெக்டில். ஸோ அந்த மாதிரி அவங்களே ஏதோ ஒரு பர்பஸ்க்காக பண்ணுறாங்க. மேபி அது நம்மக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் மைக்ரோக்ரீன் பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கீங்க, இவ்வளோ நாள் வளர்த்துறீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து பயோடெக்னாலஜிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலராக எந்த மைக்ரோக்ரீன் அதிகமாக எடுத்துப்பீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வீக்லி ட்வைஸாவது எடுத்துக்கிற மைக்ரோக்ரீன் எதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி மைக்ரோக்ரீன். கண்டிப்பாக எந்த மைக்ரோக்ரீன் இருக்கோ இல்லையோ நாங்கள் ப்ரொக்கோலி மைக்ரோக்ரீன் கண்டிப்பாக எடுத்துப்போம். இப்போ நார்மலாக சீசனில் வந்து ப்ரொக்கோலி கிடைக்கும் போது நம்ம இன்டேக் எடுத்துக்கலாம். கம்மி விலையில் 1 கிலோலாம் வந்து 50 ரூபாய்க்கு கிடைக்கும், 3 காய் 4 காய் கிடைக்கும். ஆனால் வந்து அது டெய்லி பேஸிஸில் நம்மளால் சாப்பிட முடியாது ஒரே மைக்ரோக்ரீனை. ஸோ அந்த மாதிரி ஒரே வெஜிடபிள்ஸை நம்மளால் எடுத்துக்க முடியாது. பட் இதே நீங்கள் மைக்ரோக்ரீன் எடுத்துக்கிறீங்கன்னா எப்படி வேணாலும் அதை இன்டேக் எடுத்துக்கலாம். ஒரு சாலட் மேலே போட்டு சாப்பிட்லாம், தோசை மேலே போட்டு சாப்பிடலாம். சாப்பிட்றதும் ஈஸி, வளர்த்துறதும் ஈஸி. ஸோ வந்து நாங்கள் கண்டிப்பாக ப்ரொக்கோலி மைக்ரோக்ரீன் வீக்லி ட்வைஸாவது எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னு கேட்டாங்க, இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்கும்போது சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொக்கோலி ஒரு பெட்டர் ஆப்ஷன், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி நார்மலாக ஒரு மெச்சூர் மெச்சூர் வெஜிடபிளில் இருக்கிறத விட சல்ஃபரோஃபைன்னு ஒரு கெமிக்கல் வந்து மைக்ரோக்ரீனில் அதிகமாக இருக்குது ப்ரொக்கோலியில். ஸோ அதனால நாங்கள் வந்து மெச்சூர் வெஜிடபிளுக்கு பதிலாக நாங்கள் வந்து ப்ரொக்கோலியில் இருக்கிற மைக்ரோக்ரீன் அதிகமாக எடுத்துப்போன்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னா ருத்ரன் மைக்ரோக்ரீனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மைக்ரோக்ரீனில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ், இப்போ நிறைய பேர் ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணுங்கிறாங்க. ஆனால் மைக்ரோக்ரீனில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது, எந்தெந்த மைக்ரோக்ரீன் எந்த டைமில் சாப்பிட்றதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் என்ன ருத்ரன் மைக்ரோக்ரீன் காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.